ஜூன் 28, 2025 இன்றைய வேத வசனம் 1 ராஜாக்கள் 17:16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. Today's Bible verse 1 Kings 17:16. The jar of flour was not spent, neither did the jug of oil become empty, according to the word of the Lord that he spoke by Eliah. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஆவியானவரே, அநேகர் வீட்டில் ஆவியானவரே எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகின்றீரே. அப்பா, இன்றைக்கு கூட உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க போகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவரே எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு நீர் ஆசீர்வதிக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்றைக்கு கூட இறங்குவீராக ஆவியானவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே. அப்பா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றேன் தகப்பனே. இன்றைக்கு கூட இறங்குவீராக. உம்மை நோக்கி ஆவியானவரே கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் இன்று நீர் இறங்கி ஆசீர்வதிக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்கோ ராஜா, மனம் இறங்கோ தெய்வம் நீர் அல்லவோ கர்த்தாவே. ஆவியானவரே, பாவியான எங்களுக்கு ஆவியானவரை இரக்கத்தை காண்பித்த தெய்வம் நீர் அல்லவோ கர்த்தாவே. ஆவியானவரை இப்பொழுது இறங்க என் தகப்பனே. அன்பு சகோதரியை சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்கள் என்று துதிங்க, செபிங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரை ஒவ்வொரு குடும்பங்களிலும் எந்த காரியங்களும் அப்போ எந்த பொருட்களும் என்ன பொருளும் அப்போ குறையாதபடிக்கு நீர் பாதுகாக்க போகின்றீரே, ஆசீர்வதிக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்றைய நாட்களில் அநேக குடும்பங்களில் ஆவியானவரே ஆவியானவரை பொருளாதார குறைகள் இருக்கலாம். ஆவியானவரை இன்றைக்கு கூட அதையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிக்க போகின்றீரே. அப்போ அந்த சாரிபாத் விதவின் வீட்டில் ஆவியான கொஞ்சம் எண்ணெயும் அப்போ ஒரு பிடி மாவும் இருந்ததில்ல. அவர்கள் 2 பேர் சாப்பிட்டு விட்டு இறந்துடலாம் என்ற நிலையில் அப்பா நீர் உம்முடைய ஆவியானவரை ஊழியக்காரனை அனுப்பி அப்பா உம்முடைய வார்த்தைகளின்படி அவர்கள் வீட்டில் அப்பா அந்த எண்ணெயும் மாவும் குறையாது இருந்தது போல இன்றைக்கு கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு இருந்த அந்த கொஞ்சத்தில் ஆவியானவரை உம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுத்ததுனால ஆவியானவரை அப்போ அந்த இல்லாத நேரத்தில் கூட அவர்கள் கொடுத்து உதவி செய்த அப்போ அந்த நன்றியை மறவாத தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. ஆவியானவரே, இன்றைக்கு கூட இறங்குவீராக. எங்களுக்கு இல்லாமல் இருக்க கொஞ்சம் பொருளிலும் கூட இருக்கிற அந்த கொஞ்சம் பொருளிலும் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்றைக்கு கூட ஆவியானவர் அநேக ஐஸ்வர்யவான்கள் இருந்தாலும் அப்போ கொடுக்கறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்தில் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தகப்பனே, அவர்களுக்கு இல்லை என்றாலும் அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஞானத்தை நீர் கொடுத்திருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, நீர் அதை பார்த்திருக்கின்றேன் தகப்பனே. இன்றைக்கு கூட அப்படியா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்றைக்கு அவர்கள் வீட்டில் அப்பா எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு நீர் பாதுகாக்க போகின்றீரே. அப்பா, உலகம் எங்கெல்லாம் பஞ்சம் வந்தாலும் ஆவியானவரை என்ன வியாதிகள் என்ன சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷித்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற தேவன் கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு இருக்கின்றேன் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைக்கு இறங்குங்க, அப்படியே இறங்குங்க ஆவியானவர். அன்பு சகோதரிய சகோதரனே, உங்களை ஒப்பு கொடுங்க குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்க வீட்டில் என்னையும் மாவும் குறையாதபடிக்கு ஆசீர்வதிக்க போகின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. அநேக ஜனங்கள் கதறி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு குறை இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க வல்லவராய் இருக்கின்றார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் நீர்
ஆசீர்வாதத்தை பொழிய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ராஜா. அவர்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் அப்பா இன்றைக்கு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே, இன்றைக்கு கூட அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா குறைவுகளை நிறைவாக்கி நீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எழுத்தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.